மண் சட்டியில் வந்து 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 வரமிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிப்போம். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள். இப்போ 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பீக்கங்காய் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி அதையும் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இது நல்லா வதங்கிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துக்கலாம். இதுக்கு தாளிப்பு கொடுத்துப்போம். 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் விட்ட கடுகு, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நம்ம சட்னியில் சேர்த்துப்போம்.